அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பூர்ணிமா நாளை வெண்முரசு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் நண்பர்கள் நடுவே பேசிக் கொண்டிருந்த போது வந்தது. அப்போதான் வெண்முரசு எழுதி முடித்திருந்தேன். மிகச் சரியாக அது குரு பூர்ணிமாவை ஒட்டியே நிறைவுற்றது. ஆகவே அந்த நாளை வெண்முரசு நாளாக கொண்டாட வேண்டும் முடிவு பண்ணேன். முதல் கேள்வி, இப்படி ஒரு நிகழ்வை எதன் பொருட்டு ஒரு நூலுக்காக கொண்டாட வேண்டும்? எதனால இதை ஒரு நிகழ்வாக மாற்றுது? இது ஒரு புத்தகத்துடைய ப்ரமோ அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம். வெண்முரசு பற்றி தெரியாதவர்களுக்கு அப்படி தோன்றுவது இயல்புதான், அதில் தவறும் இல்லை. இது ஒரு ஆசிரியர் தன்னை முன்வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆளுமை தன்னை பெருக்கி பெரிதாக்கி பலர் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று சிலருக்கு தோன்றலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் மிக உண்மையாக ஒரு வார்த்தை விட மிக இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. வெண்முரசிலிருந்து நான் என்னை முழுமையாக விடுவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி நினைக்கிறதோ அது திருப்பி படிக்கிறதோ கூட கிடையாது. அதற்கான முன்னுரைகளை எழுதுவதற்கே எனக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது. அதனுடைய அச்சு நூல்களை பார்ப்பது கூட கிடையாது. அதில் ஏதாவது வேலை இருந்தால் கூட அதை என்னுடைய நண்பர்கள் ஆசிரியர்கள் தான் செய்யணும், எழுதிய நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே எந்த வகையிலும் இது என்னுடைய ஆளுமையை முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் எடுத்துக்கொள்ள. ஆனா வெண்முரசை முன்வைக்க விரும்புகிறேன். என்ன காரணம் என்று பார்த்தால், முதல் விஷயம், ஒரு காவியம் என்பது இயல்பான இலக்கியம் அல்ல. மற்ற நவீன இலக்கிய படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய பல இயல்புகள் காவியத்திற்கு கிடையாது. முக்கியமாக காவியம் மேல்மட்டங்களால் ஆனது அல்ல. நாம் அறியக்கூடிய அன்றாட வாழ்க்கை அதுல கிடையாது. நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய எளிமையான நிதர்சனங்கள், நாம் எதிர்கொள்ளக்கூடிய அன்றாட வாழ்க்கை சிக்கல்கள் அதுல கிடையாது. ஒரு சாமானியன் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கையோ சாமானியன் எதிர்க்கக்கூடிய சிக்கலோ பெரும்பாலும் காவியங்களிலே கிடையாது. ஆக ஒரு சாமானியன் இயல்பாக ஒரு காவியத்தை படிக்க முடியாது. ஒரு சாமானியன் காவியத்துடன் இயல்பாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அவனுடைய பிரச்சனை அங்க இருக்க. அர்ஜுனனுடைய பிரச்சனையோ, யுதிஷ்டனுடைய பிரச்சனையோ, பீஷ்மனுடைய பிரச்சனையோ நம்முடைய பிரச்சனை கிடையாது. ஒரு காவியம் பேசக்கூடியது ஒரு வகையில காலம் கடந்த விஷயங்கள், எக்காலத்துக்கும் உரிய விஷயங்கள். ஒரு காவியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அன்றாட வாழ்க்கையிலே காண கிடைக்கிறவர்கள் அல்ல. நான் ஒரு பேச்சிலே சொல்வேன், ஒரு நாவல் நாம எழுதுகிறோம், அதுல காந்தி, நேரு, அம்பேத்கர் இவர்களை போன்ற ஆளுமைகள் மட்டுமே கதாபாத்திரங்களா இருக்கு ஒரு நாவல் எழுதினா அது எப்படி இருக்குமோ, ஏறத்தாழ அதுதான் மகாபாரதம். எல்லாருமே மாமனிதர்கள். ஆகவே அவர்கள் அடையக்கூடிய சிக்கல்களும் மகத்தானவை. அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை இயல்பாக சாதாரணமாக எடுத்து ஒருவன் படிக்க மாட்டான். இலக்கியத்திற்குள் வரக்கூடியவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பதை இங்கே பார்க்க. இலக்கியத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் எப்போதுமே அன்றாடத்தில் இருந்துதான் வருகிறார். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல்ல இருந்து அவங்க இலக்கியத்துக்குள்ள வருவாங்க. அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு தேடி வருவாங்க. இலக்கியத்தோடு அவங்களை இணைக்கக்கூடிய கோடு என்பது எப்போதுமே அவர்கள் அறிந்த வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கேள்விதான். உள்ள போக முடியல இங்கிற குறைதான் எல்லா காவியங்களையும் பற்றி பொதுவாக சொல்லப்படும். படிச்சு பார்த்தேங்க, உள்ள போக முடியல என்று சொல்லுவாங்க. ஓடலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த காவியத்துக்கும் பொருந்தும். அதன் பிறகு இவ்வளவு வேணுமா, இவ்வளவு விரிவாக சொல்லணுமா, இவ்வளவு ஜாஸ்தியா சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வழக்கமாக இழுக்கிறது அப்படிம்பாங்க. அதுக்கு விட மேலாக சின்ன விஷயங்கள் ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே காவியம் எளிய அன்றாட வாசகனுக்குரியது அல்ல. சாதாரண இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய வாசகனுக்குரியது அல்ல. காவியத்துக்கு சிறப்பான தனி வாசகன் தேவைப்படும். அந்த சிறப்பான தனி வாசகனை நாம் உருவாக்கித்தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய அவனாக வரமாட்டான். ஒரு காவியம் எந்த அளவுல நிலை நிற்கிறது என்று பார்த்தால் தொடர்ந்து பேசப்படுவதன் வழியாகத்தான் நிலை நிற்கிறது. கம்பராமாயணம் தொடர்ந்து மேடைகளில் பேசப்படுவதன் வழியாகத்தான் தமிழகத்தில் ஒரு காவியமா நிலை கொள்கிறது. மேற்கோள் காட்டப்படுவதன் வழியாக, விவாதிக்கப்படுவதன் வழியாக. ஆகவே காவியங்களை விவாதிக்கணும்,
உரையாடினதை பற்றி, அதனுடைய நுட்பங்களை பற்றி தொடர்ந்து வெவ்வேறு அரங்களில் பேசப்பட வேண்டும். அதனுடைய வேறு வேறு வடிவங்கள் ஒரு மொழியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிகழ்த்துக்கலையாக, மறு ஆக்கமாக, பல்வேறு வகையில் அந்த காவியம் பேசப்பட வேண்டும். அப்படி பேசப்படுவதற்கு ஒரு முன் கை எடுக்கிறது என்ற அளவிலே தான் இந்த நிகழ்வை நாங்க ஒருங்கிணைக்கிறோம். அது நிகழும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த தலைமுறைக்கு அதை படிப்பதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு. மீண்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் உரியதல்ல. எந்த தலைவருமே எந்த தலைமுறையிலுமே பல்லாயிரம் பேர் அதை படிக்க போறது. ஒரு தலைமுறைக்கு சில ஆயிரம் பேர், அவ்வளவுதான் சாத்தியம். அது போதும். அவர்கள்தான் ஒரு பண்பாட்டுடைய மையத்தில் இருப்பவர்கள், ஒரு பண்பாட்டுடைய இயக்கு விசையாக இருக்கக்கூடியவர். அன்றாட சமூகவியல் செய்திகள், அன்றாட அரசியல், அன்றாட வாழ்க்கையோட சிக்கல்களை கடந்து எப்போதைக்குமான கேள்விகளை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் காவியம் இருக்கு. அந்த வாசகங்களை இங்கு கொண்டு வருவதற்காகத்தான் தொடர்ந்து அதை பேசப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அடுத்த கேள்வி, அப்படி என்றால் காவியம் எதற்கு? ஒரு நவீன காலகட்டத்தில் காவியம் தேவையா? பலருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, பின்னவீனத்துவ காலகட்டத்தில் காவியம் தேவையா என்று என்னிடம் சிலர் சேர்க்கிறார்கள். அவர்களுக்கான பதில் என்னவென்றால், ஐயா, நவீனத்துவம் தான் காவியத்திற்கு எதிரானது. பின்னவீனத்துவம் காவியத்தை முன்வைக்கக்கூடியது. நவீனத்துவம் தனி மனிதனை அழகாக்கி சமகாலத்தை அடிப்படையாக கொண்டது. குறைந்த அளவுக்குள் நின்று பேசக்கூடிய தன்மை உண்டு. ஆசிரியனுக்கும் வாசகனுக்கு இடையே ஒரு அந்தரங்க உரையாடலை மட்டுமே கருத்தில் கொண்டு எழுதப்படுவதுதான் நவீன இலக்கியத்துடைய அடிப்படை. அப்படி அல்லாமல் மொத்த வரலாற்றையும் கணக்கில் கொண்டு, மொத்த பண்பாட்டையும் கணக்கில் கொண்டு, மொத்த காலத்தையும் கணக்கில் கொண்டு எழுதக்கூடிய பெருங்காவியங்கள், பெருநூல்கள் பழைய செவ்வியல்கள் உண்டு, பின்னவீனத்துவத்தில் உண்டு. பின்னவீனத்துவ காவியத்திற்கு பழைய காவியத்திலிருந்து பல வேறுபாடுகள் உண்டு. அதை நீங்கள் வெண்முரசிலே பார்க்கலாம். அதுல ஒரு மெட்டாஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய மீப்புனைவு தன்மை இருக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்டவற்றை திருப்பி சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். அழுத்தப்படாத விஷயங்கள் திருப்பி சொல்லப்பட்டிருக்கும், அழுத்தப்பட்ட விஷயங்கள் மாற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மறு ஆக்கத்தன்மை எப்போதுமே இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு நமக்கு பெருங்காவியங்கள் தேவைப்படுகின்றன. ஏராளமான பெருங்காவியங்கள் கிடையாது. ஆனா தலைமுறைக்கு ஒன்று, சில 100 ஆண்டுகளுக்கு ஒன்று என்பது மிக அவசியமான ஒன்று. ஏன், எதற்காக அந்த மாதிரி ஒரு காவியம் எழுதப்பட வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை சொல்வதற்கு நமக்கு பெருங்காவியங்கள் தேவை. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட, நம்முடைய பண்பாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பண்பாடு ஒரு 3000 ஆண்டு தொன்மை கொண்டது. அது முற்றிலும் புதிய ஒரு சர்வதேச நவீன சூழலுக்குள் தன்னை உருமாற்றி சென்று கொண்டிருக்கிறது, தன்னை இன்றொன்றாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதில் எது தேவை, எது நீடிக்க வேண்டும், எது இயல்பாகவே உதிர்ந்து செல்ல வேண்டும் என்கிறதை நாமே முடிவு செய்யக்கூடிய காலத்தில் நம்ம இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டை பற்றி அக்கறை நாம் இழந்து விட்டோம் என்றால், நம்மை பற்றி நமக்கு தெரியாது என்றால், ஒட்டுமொத்தமாக நம்மளை நாம் கைவிட்டு, ஒட்டுமொத்தமாக நம்முடைய மொத்த மரபையும் கைவிட்டு வெறும் நுகர்வோராக, வெறும் கூலி உழைப்போராக, தொழில்நுட்பத்தின் வெற்ற அடிமைகளாக மாறி, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்திய பண்பாடு, தமிழ் பண்பாடு அங்கேதான் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என நம்முடைய மரபு நம்மை விட்டு அகன்று சென்று கொண்டிருக்கிறது. மரபு வழிபாடை பற்றி நான் சொல்லல, மரபை இறுகி பற்றி கொள்வதை பற்றி நான் சொல்லல, மரபை தக்க வைத்துக் கொள்வதை பற்றி சொல்லிட்டு, எது வேண்டும் என்று தெரிந்து தக்க வைத்துக் கொள்வது, எது தேவையில்லை என்று சொல்லி கடந்து செல்வது, அதற்கு ஒரு முழுமை பார்வை தேவை. அந்த முழுமை பார்வையை ஒரு காவியம் தான் அளிக்க முடியும். நவீன இலக்கியங்களோ அது போன்ற படைப்புகளோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியை நோக்கி வெளிச்சம் வீசுவது,
வாழ்க்கையை பற்றி ஒரு குறுகிய பார்வை அளிக்கக்கூடியவை. ஒரு தனி மனிதன் சார்ந்து, ஒரு சந்தர்ப்பம் சார்ந்து, ஒரு காலகட்டம் சார்ந்துதான் அவை பேச முடியும். அத்தனை மனிதர்களையும் சார்ந்து, அத்தனை விழுமியங்களையும் சார்ந்து, அத்தனை மனிதர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கை அளவுக்கே பெரிய சித்திரத்தை உருவாக்க காவியத்தால் மட்டும்தான் முடியும். ஒரு உதாரணமாக சொல்றேன். பல்லாயிரம் கோயில்கள் இந்தியாவில் இருக்கு. தமிழகத்திலே தெருவுக்கு தெரு கோயில்கள் இருக்கு. நம்முடைய குலதெய்வ கோயில்கள் இருக்கு. நாம் அன்றாடம் வணங்குவது பெரும்பாலும் திருச்செந்தியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலா தான் இருக்கு. பிள்ளையார் கோயில கும்பிட்டு போவோம். சின்ன கோயில்கள், நமக்கு கைக்கடக்கமான கோயில்கள் நமக்கு பிடிக்கும். இஷ்ட தெய்வங்கள் பலருக்கு இருக்கும். ஆனால் மாபெரும் ஆலயங்கள் நம்முடைய நகரங்களின் மையத்தில் இருக்கு. திருவண்ணாமலை பேராலயம், சிதம்பரம் பேராலயம், ஸ்ரீரங்கம் பேராலயம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். இந்த பேராலயங்கள் இருக்காங்க. சிறு ஆலயங்களிலும் தெய்வ சாநித்தியம் உண்டு. வழிபடுவதற்கு அது போதும். அன்றாட வாழ்க்கைக்கு அது போதும். ஆனா பேராலயங்கள் வெறும் வழிபாட்டிடங்கள் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமாவை ஒரு சிற்பங்கள். பேராலயங்களிலே இருக்கக்கூடிய சிற்பங்களை முழுமையாக பார்த்தவர்கள் யாராவது உண்டா? ஒரு சிற்பத்தை விடாமல் ஒரு கோயிலை முழுமையாக பார்த்து ஒருவராவது இப்போது தமிழகத்தில் உயிரோடு இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சில கோபுரங்களில் கோபுர மடிப்புகளுக்கு உள்ள சிற்பங்கள் இருக்கும். வண்ணம் பூசுபவன் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பல கோவில்களில் தூண்களுக்கு மேலே சிற்பங்கள் இருக்கும். கீழிருந்து பார்த்தா தெரியாது. பார்ப்பதன் பொருட்டு அந்த சிற்பங்கள் உருவாக்கப்படவில்லை. அந்த சிற்பம் அங்கு இருக்க வேண்டும். அந்த முழுமைக்கு அது தேவை. ஒரு விதை என்பது ஒரு வகையில முழுமையானது. ஒரு ஆலமரத்துடைய அத்தனை தனித்தன்மையும் அந்த விதைக்குள்ள இருக்கு. அதே போல ஒரு மொத்த பண்பாட்டின் அம்சம் ஒரு காவியத்தில், ஒரு பேராலயத்தில் இருக்கு. தமிழகத்தில் நமக்கு பேராலயங்களும் பெருங்காவியங்களும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் தான் உருவாகி வந்திருக்கின்றன. ஒன்று சொல்லில், இன்னொன்று கல்லில். முழுமையைத்தான் அவை இலக்காக்குகின்றன. எல்லாம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று விட்டிருக்க கூடாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு கனவு. எல்லாரால் எழுதிவிடவும் முடியும். அதற்கு அளிக்கப்பட வேண்டிய ரத்தமும் கண்ணீரும் ஒன்று உண்டு. அதற்கு அளிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. இன்று நான் உணரக்கூடிய ஒன்று உண்டு. ஒரு தனி மனிதனுடைய கனவோ முயற்சியோ மட்டுமல்ல, அதற்கான ஊழ் அவனுக்கு இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே டெஸ்டினின்னு சொல்வார். அவன் அதை எழுதும் பொருட்டு பிறந்து வந்திருக்க வேண்டும். அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அதை எழுதுவதற்கான அனுபவங்கள், நன்றும் தீதுமான அனுபவங்களை அவன் அலைக்கழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை எழுதுவதற்கு தேவையான உள பக்குவத்தை அடைவதற்கான அனைத்து அலைச்சலை அவன் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீகமாக, லௌகிகமாக. அதற்கும் அப்பால் அதற்கு அவனை தயார்படுத்தக்கூடிய அறிஞர்களை அவர் சந்திக்க வேண்டும். ஞானிகளை அவன் சந்திக்க வேண்டும். அதற்கான அனைத்து வாய்ப்புகள் அவனுக்கு அளிக்கப்பட வேண்டும். அவை அமைய வேண்டும். அவனை தேடி வர வேண்டும். இந்த வெண்முரசு எழுதி முடித்த பிறகு திரும்பி பார்க்கும்போது இதற்கும் அப்பால் இருப்பது அவற்றை சாத்தியப்படுத்தக்கூடிய நண்பர்கள், அணுக்கர்கள், உதவியாளர். இந்த வெண்முரசு எழுதி முடித்த பிறகு எத்தனை பேர் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிறேன். வாசகர்கள் உடன் நின்றார்கள். நண்பர்கள் உடன் நின்றார்கள். எந்த பயன் கருதாமல் அதை தொகுத்து பழுது பார்த்து சரி பார்த்து உதவினவர்கள் இருந்தார்கள். இணையதளத்திற்கு உதவியாளர்கள் இருந்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இது இப்படி நிகழ வேண்டும் என்று இருக்கிறது. அவ்வாறுதான் ஒன்று நிகழ்கிறது. ஒரு மரம் விதையாவது போல ஒரு பண்பாடு ஒரு காவியமாக, ஒட்டுமொத்தத்தின் ஒரு பிரதிநிதியாக. அதுதான் வெண்முரசு போன்ற ஒரு படைப்புடைய முக்கியத்துவம். நம்முடைய சமகாலத்தில் இன்று ஒரு காவியமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, நமக்குத்தான் கம்பராமாயணம் இருக்கிறதே, அது ஒரு பெருங்காவியம் தானே? ஆம், அது பெருங்காவியம். தமிழ் உள்ளளவும் அது வாழும். ஒருவேளை தமிழ் இல்லாமல் ஆனாலும் கூட கம்பராமாயணம் இருக்கும். ஆனால் அது 1000 ஆண்டு தொன்மையானது. இந்த காலகட்டத்தில் தமிழ் பண்பாட்டை நோக்கி, இந்திய பண்பாட்டை நோக்கி
ஒட்டுமொத்த உலக சிந்தனைகளை வந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், மன்னன் இருந்த இடத்திலே மக்களாட்சி அமைந்திருக்கக்கூடிய காலத்தில் இன்னொரு மாபெரும் தொகுப்பு பார்வை தேவைப்படுகிறது. அது வெண்முரசில் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். காவியங்கள் அதற்காக. இந்த நூற்றாண்டுக்கு காவியம் தேவையா என்று கேட்டார். எந்த பண்பாடுக்கு தேவை என்பதை அந்த பண்பாடு முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். ஒருவேளை ஒரு ஐரோப்பிய பண்பாட்டுக்கு தேவையில்லாம இருக்கலாம், பிரான்ஸுக்கு தேவையில்லாம இருக்கலாம், அமெரிக்காவுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஜப்பானுக்கு தேவையில்லாம இருக்கலாம், தமிழுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை. ஏனென்றால் நாம் நம்ம படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். இன்னமும் கூட இன்னொரு இனக்குழுவுடன், இன்னொரு சாதியுடன் புழங்க தெரியாத மக்களாகத்தான் நம்முடைய மக்களை 90% பேர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்னமும் கூட நாம் ஒன்றான சமூகமாக ஆகவில்லை. பெருங்காவியத்தின் செய்தி அது எதுவா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை செய்தி என்பது ஒருமை, மைத்ரி என்பதுதான். அது தொகுத்து பார்க்கிறது. முரண்பாடுகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதற்கு அப்பால் ஒரு தொகுக்கும் புள்ளியை தேடி கண்டடைந்து அதன் அடிப்படையில் அனைத்தையும் தொகுக்க முயற்சி செய்வது ஒரு காவியத்துடைய இயல்பு, மைத்ரி. புத்த தரிசனத்தில் தார்சனிக புத்தர், வழிகாட்டும் புத்தர் வந்திருக்கிறார். வரப்போகிறவர் ஒருங்கிணைக்கும் புத்தர், மைத்ரேய புத்தர் என்று சொல்வார். ஒருங்கிணைவின் ஒரு காலகட்டம், பொய்யான கற்பனையான ஒருங்கிணைவர், ஒவ்வொரு சிறு கூறும் கருத்தில் கொண்ட பிறகு உருவாக்கப்படக்கூடிய ஒருங்கிணைவு. அந்த தரிசனத்தை தான் எல்லா காவியங்களும் முன்வைக்கும். ஒருங்கிணைவுக்கு 3 களங்கள் இருக்கு என்று சொல்வார். ஒன்று ஒத்திசைவு, பல கூறுகளை சரியான விகிதத்தில் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒத்திசைவு. 2 சமன்வயம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார். தமிழில் தத்துவ இணைவு என்றதை சொல்லலாம். ஒன்றுக்கொன்று உரையாடக்கூடிய, ஒன்றுக்கொன்று சந்தித்துக் கொள்ளக்கூடிய சிந்தனைகளை சேர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு மையம் அல்லது ஒரு தொகுப்பு அல்லது சரியான ஒரு இசைவு. இதிலிருந்துதான் அதனுடைய ஒரு மொழி வடிவம் உருவாக்கு. அந்த மைத்திரி ஒரு எப்பிக், ஒரு காவியம் உருவாக்கப்படும். வெண்முரசு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஒருமையை உருவாக்கும் பொருட்டு அது எந்த ஒரு தரப்பையும் பேச விடாமல் செய்யவில்லை. அத்தனை அசுர தரப்புகளும் முழுமையான நியாயத்துடன் அதில் பேசப்பட்டிருக்கின்றன. அத்தனை ஒடுக்கப்பட்ட தரப்புகளுக்கும் குரல் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள், 3ஆம் பாலினத்தம், தோற்க பிடிக்கப்பட்ட இனங்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அங்கே வருகிறார். அத்தனை பேருக்கும் உரிய நியாயம் செய்த பிறகு எஞ்சக்கூடிய ஒருமை என்ன உண்டு என்று அந்த காவியம் தேடி செல்கிறது. அது இயல்புதான் என்று அந்த காவியம் நிறுவுகிறது. மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய கீழ்மைகள், மனிதனுடைய மேன்மைகள் அனைத்தையும் சொல்லி அந்த மைத்திரியை உருவாக்க முயற்சி செய்கிறது. வென்றிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை எழுதி முடிக்கும் போது ஆம், இது இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்ற எண்ணம் எனக்கு ஏற்படும். நான் இங்க இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில். இந்த தருணத்தில் என்னை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், எத்தனை 100 பேர் இருப்பார் எனக்கு தெரியாது. ஆனா நான் இத்தருணத்தில் ஒரு 1000 ஆண்டுகளை முன்னால் பார்க்க முடிகிறது. அவள் அத்தனை பேருக்கும் இன்னும் 1000 ஆண்டு கழித்து வரக்கூடியவர்களுக்கு சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக சொல்வேன். அந்த மைத்திரி அதில் இணைந்திருக்கிறது, அதில் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவேதான் அதை எழுத எழுத ஒருங்கிணைவினுடைய பாதையில் இருந்து தங்களை பல்வேறு காரணங்களாக விலக்கி கொண்டவர்களுக்கு அது கசப்பூட்டியது. பிரிவினூடாக
தனிமைப்படுத்தல் உண்டாக தங்கள் அடையாளங்களை தேடுவதற்குரியதல்ல எந்த காவியமும் வெண்முரசு. உங்களுக்கு தெரியும், வெண்முரசின் பல பகுதிகள் இஸ்லாமிய ஞானிகளுக்கு, கிறிஸ்தவ அறிஞர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றன. மதத்திற்கு அப்பால், இனத்திற்கு அப்பால் ஒருங்கு திரளக்கூடிய ஒரு பெருந்தரிசனத்தை நோக்கி அது செய்கிறது. குருவருளால் அது நிகழ்ந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன் இந்த கனவை ஒரு பெரு எழுச்சியுடன் நித்யாவிடம் சொன்னேன். இன்று இந்த குரு பூர்ணிமாவில் அவருடைய பாதங்களை உணர்ச்சிகரமாக அடிபணிகிறேன். உங்கள் அனைவருக்கும் நித்யா உடைய அருள் நிறைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.